அனைவருக்கு வணக்கம். என்னைய சில பேர் நான் திமிர் பிடிச்சவன், இவன் ரொம்ப எச்சு பேசுகிறான், அதிகமாக பேசுகிறான், ரொம்ப திமிராக பேசுகிறான், திமிராக வீடியோ போடுறான் அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மெஷின் பாருங்கள், வேறு ஒரு கம்பெனியோட மெஷினு, அது நம்ம கம்பெனிக்கு வந்திருக்குது. எதுக்கு? சரி பண்ணுறதுக்கு வந்திருக்குது, மறுவாழ்வுக்காக வந்திருக்குது. 3 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு போய் அது எந்தவித சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, சரியான அவுட்புட்டு, டைமிங்கு, ஸ்பேர் அடிக்கடி உடஞ்சி, சர்வீஸ் அடிக்கடி எடுத்து கண்ணீர் கலைகள் விட்டு இங்கே வந்திருக்குது. அதுக்கு நான் மறுவாழ்வு கொடுக்குறேன். புரியுதுங்களா? மறுவாழ்வு கொடுக்கறத கொஞ்சம் திமிராக தான் நான் சொல்லி ஆகணும். நான் சாப்பிட்டா சொல்ல முடியாது. ஏன்னா விலை அதிகன்னு சொல்லிட்டு ஒரு தரமான பொருளை வாங்காமல் இந்த மாதிரி தரமற்ற பொருளை வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் எப்படி சொல்லணும்? திமிராக தான் சொல்லி ஆகணும். அதனால் நான் என்னங்கிறேன்னா, என்னை திமிர் பிடிச்சவன் சொல்கிறவங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், நான் திமிர் பிடிச்சவன் இல்லை, திமிருக்கே பிடிச்சவன். நான் அப்படித்தான் இருப்பேன். நான் சாப்பிட்டாலாம் பேச மாட்டேன். ஏன்னா எப்போ மனிதன் விலையை மட்டும் பார்க்காத குவாலிட்டியும் பார்த்து ஒரு பொருளை வாங்குறானோ அப்போ நான் நிறுத்திக்குவேன் என் திமிரை. அப்போ நான் சாப்பிட்டா வீடியோ போடுவேன். அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன்.